ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ்னால் எப்படி சார் இருக்கும்? என்னென்ன மாதிரியான ஹார்ட் டிசீஸ்லாம் இப்போ வேர்ல்டில் இருக்குது? இதுதான் நம்ம ஒரு மாடல், நம்முடைய ஹார்ட் மாடல். நம்முடைய ஹார்ட்னுடைய சைஸ் எப்படின்னா, நம்ம கையை விரல்களை மடக்கிட்டு இதை இப்படி பண்ணோம்னா இந்த சைஸில் தான் ஒவ்வொருத்தருடைய ஹார்ட்னுடைய சைஸும் இருக்கும், ரியல் சைஸு. ஸோ இதுதான் ஹார்ட் மாடலு. ஸோ இதில் ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய நோய்கள் என்னென்னா, ஹார்ட்டை முதல்ல சுற்றி ஒரு சவ்வு இருக்குது. அந்த சவ்வில் வரக்கூடிய நோய்கள் அது சாதாரண வைரஸ்னால் வரலாம், அது காமனாக வர்றது. மற்ற நோய்கள் அந்த ஹார்ட் சவ்வுக்கும் இருதயத்தினுடைய பம்பிங் சேம்பருக்கும் நடுவில் ஒரு ஃப்ளூயிடு திரவம் கலெக்ஷன் ஆகலாம். சில நேரத்தில் அந்த திரவம் கம்மியாக கலெக்ஷன் ஆகலாம், அல்லது அதிகபட்சமாக கலெக்ஷன் ஆகி ஹார்ட்டை செயல்பட முடியாத அது அழுத்தலாம். ஸோ அப்போ அது மாதிரி அழுத்தும் போதும் அது ஒரு அவசர நிலைமை தான், அது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் தான். அதை நம்ம கார்டியாக் டேம்பனேட்னு சொல்லுவோம். இது ஹார்ட்டை சுற்றி உள்ள அந்த சவ்வில் ஏற்படக்கூடிய நோய். ரெண்டாவது ஹார்ட் இதில் 4 சேம்பர்ஸ் இருக்குது, 4 அறைகள் இருக்குது. இது பேசிக்கலாக ஒரு பம்ப் பண்ணுற, உந்தி தள்ளுற, பிளட்டை உந்தி தள்ளுற ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு டிஷ்யூஸ். ஆமாம், திசுக்கள் அடங்கிய ஒரு உறுப்பு தான் அது. வென்ட்ரிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய உந்தி தள்ளக்கூடிய அறைகள். இதில் இடது பக்கத்தில் இருக்கிற அறை ரத்தத்தை உந்தி தள்ளி உடம்புக்கு எல்லா திசுக்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போகுது. வலது பக்கத்தில் இருக்கிற அறை ரத்தத்தை உந்தி தள்ளி நம்ம நுரையீரலுக்குள்ள கொண்டு போயிட்டு அந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஸோ ஆக்சிஜன் உள்வாங்கிக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே ஏற்றுது. ஸோ அதுதான் பேசிக்கல் இது. இந்த தசைகளை தாக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய நோய்கள் என்னென்னா, அகெயின் வைரஸ்னால வரலாம், அல்லது இதுக்கு இந்த தசைகளுக்கு போதிய அளவு இரத்த ஓட்டம் இல்லைனாலும் அந்த தசைகள் செயலிழந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி இந்த தசைகளை தாக்கக்கூடிய நோய்கள். நம்ம இந்த இரத்த குழாயை பற்றி பேசும்போது அதை இன்னும் விரிவாக நம்ம பேசுவோம். ஆமாம். அதுக்கு பிறகு இந்த ஹார்ட்னுடைய உள்பகுதியில் பார்த்திங்கன்னா இதில் வால்வ்ஸ்ன்னு இருக்குது, வால்வுகள். இது ஒரு சேம்பரில் இன்னொரு சேம்பருக்கு பிளட்டை ஒரே நேர்கோடில் போகணும், ஃபார்வர்டில் போகணும், முன்னுக்கு போகணும், பின்னாடி வரக்கூடாது. அதுதான் வால்வினுடைய இது செயல்பாடு, பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த வால்வை தாக்கக்கூடிய நோய்கள் இருக்குது. அது முன்னாடிலாம் காமனாக சிறு வயதில் ரொமாட்டிக் ஃபீவர்னு ரொமாட்டிக் ஜோன் இந்த வால்வுகளை பாதிக்கலாம். அந்த மாதிரி நோய்கள்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல ஆன்டிபயோட்டிக்கும் உடனே சளி பிடிச்சா உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த நோய்கள்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வருது. இப்போ ஓல்ட் ஏஜில் நிறையா பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு கால்சியம் படிஞ்சு ஏஜ் ரிலேட்டடாக வயசு காரணமாக கால்சியம் படிஞ்சு அந்த வால்வுகள் அடைப்பு ஏற்படலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுங்க அந்த வால்வில் லீக் வரலாம். ஸோ அதுதான் வால்வு நோய்கள். ஹார்ட்டில் ஹோல்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது ஹார்ட்டில் இருக்க அந்த துவாரங்கள் நார்மலாக பிறப்பில் பிறப்புறதுக்கு முன்னாடி சில துவாரங்கள்லாம் இருக்கும். அந்த துவாரங்கள்லாம் சிலவங்களுக்கு அந்த பிறப்பப்ப அது எல்லாமே மூடிடும். பட் சிலவங்களுக்கு அது மூடாமல் ஓப்பனில் இருந்தால் அது துவாரமாக 2 சேம்பருக்கு நடுவில் ஒரு துவாரம் வருது. அதெல்லாம் நம்ம கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது பிறப்பிலே ஏற்படுற குறைபாடுகள் இது. அந்த குறைபாடுகள் அது தனியான ஒரு நோய்கள். அது பிறப்ப நமக்கு தெரியும், சிலதெல்லாம் கொஞ்சம் வளரும் போது தெரியும். ஸோ இப்போ இதுதான் ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய நோய்கள். இதை தவிர ஹார்ட்டில் ஹார்ட்டினுடைய துடிப்புக்கு நமக்கு ஒரு கரண்ட் உற்பத்தி ஆகுது ஹார்ட் உள்ள. ஸோ அந்த சர்க்கியூட்டில் வர ப்ராப்ளம் அதுவும் ஒரு நோய் தான். அது நம்ம
எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து என்னன்னா அந்த கரண்ட் உற்பத்தியில் இருக்கிற குறைபாடுகள் அல்லது அதில் அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதுவும் ஒரு ஹார்ட்டில் வரக்கூடிய ஸோ நோய். இதனால ஷாக் அடிச்சோடனே ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகுது. அது வந்து அந்த ஷாக்னால வர்றது. இது வந்து ஹார்ட் உள்ள ஒரு நரம்பு சர்க்கியூட்டே இருக்கு ஹார்ட் உள்ள. அந்த சர்க்கியூட்டில் வர நோய்கள் வந்து சில நேரத்தில் வந்து ஹார்ட்டை வந்து படபடப்பு அதிகமாக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹார்ட்டினுடைய வேகத்தை குறைச்சி ரொம்ப மெதுவாக துடிப்பு வரலாம், அப்போ மயக்கம் அந்த மாதிரி வரலாம். இதெல்லாம் வந்து அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் உற்பத்தியில் ஏற்படுற மாறுதலால் ஹார்ட் வந்து செயல்பாடு வந்து கம்மியாகுது, செயலிழக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து தனியான சிகிச்சை முறைகள், அதுக்கான மற்ற டயக்னாஸ்டிக் முறைகள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் மொத்தத்தில் ஹார்ட்டில் வந்து வரக்கூடிய நோய்கள்.